Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார் என்றும் இன்று டாஸ்மாக், தியாகி, தம்பி ஆகியோருக்காக முதலமைச்சர் டெல்லி செல்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மேலும் வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என்று வினவியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில், மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார், இன்று டாஸ்மாக், தியாகி, தம்பி, வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ, படுத்தே விட்டாரையா, எல்லாம் தம்பி படுத்தும் பாடு என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார் என்றும் இன்று டாஸ்மாக், தியாகி, தம்பி ஆகியோருக்காக முதலமைச்சர் டெல்லி செல்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மேலும் வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என்றும் வினவியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார், இன்று டாஸ்மாக், தியாகி, தம்பி, வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ, படுத்தே விட்டாரையா, எல்லாம் தம்பி படுத்தும் பாடு என்று எதிர்க்கட்சி தலைவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.